Hi friends, welcome to ரூபாவதி தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நாம இன்னைக்கு கேட்க போற கதை இணை சேருமோ இதயம். கதையின் எழுத்தாளர் ரூபாவதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். போறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கதைய பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதை விழி வழி காதல் நுழைந்ததடி கதையில் வரும் ஆதர்ஷன் மற்றும் அவனை ஒரு தலையாக காதலிக்கும் தர்ஷினியின் கதை. இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி விழி வழி காதல் நுழைந்ததடி கதையுடைய ஒரு சின்ன சுருக்கம். இந்தியாவுல ஒரு பெரிய தொழில் நிறுவனத்தின் வாரிசு ஆதர்ஷன். இப்போ குடும்பத்தின் தொழிலை எடுத்து வெற்றிகரமா நடத்திக்கிட்டு இருக்கான். அவனுடைய சின்ன வயசுல இருந்து அவனோட வீட்டுல வளரும் தன்வி. ஆதர்ஷன் தன்வி இடையே ஒரு அழகான நட்பு இருக்க ஆதர்ஷனின் தாத்தா வீரராகவன் இவங்களோட நட்பை உருவாக்க விரும்புறாரு. ஆதர்ஷ் தன்வி கிட்ட இத பத்தி சொல்ல இருவருமே திருமணத்தை மறுக்கிறாங்க. வீரராகவன் உறுதியா, ரெண்டு பேரும் யாரையும் காதலிக்கிறதா இருந்தா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, 3 மாசம்தான் அவகாசம்னு சொல்லி குண்ட தூக்கி போடுறாரு. ஆதர்ஷ் வேற வழி இல்லாம தன்வி கிட்ட தன்னை பத்தின உண்மைய சொல்றான். அவன் வெளிநாட்டுல படிக்கும்போது அங்க அவனோட படிக்கிற நண்பன் ஆலன அவன் விரும்புறதாக சொல்ல தன்விக்கு தலையில இடி விழுந்தது போல இருக்கு. அது வரைக்கும் அவளுடைய ஆதுவ திருமணம் செய்ய மாட்டேன்னு சொன்னவ அவனை பத்தின உண்மை தெரிஞ்சதும் அவனுக்காகவும் அவனை பத்தி தாத்தாவுக்கு தெரிஞ்சா அவரு தாங்க மாட்டார்னு நினைச்சு ஆதர்ஷனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தெரிவிக்க அவளோட முடிவுல அதிர்ந்த ஆதர்ஷன் அவளை அடிச்சுடுறான். ஏன் கௌரவத்தை காப்பாத்த, உன் வாழ்க்கைய வீணாக்க நான் தயார் இல்லைன்னு சொல்ல எவ்வளவோ பேசி பார்த்த தன்வி கடைசியா தற்கொலை செஞ்சுக்குவேன்னு சொல்லி மிரட்டுறா. அதுல மனம் முடிஞ்ச ஆதர்ஷ் அமெரிக்காவுக்கு போயிட்டு தன்னை போலவே இருக்க தன் இரட்டை பிறவி தம்பி அதீஷனை தன்விய திருமணம் செஞ்சுக்க சொல்லி கேக்குறான். முதல்ல மறுக்கிற அதீஷன் தன்விய பார்த்த பிறகு அவகிட்ட காதல் கொண்டு அவளை மணந்துக்கிறான். ஆனா அவகிட்ட தான் யாரென்ற உண்மைய மட்டும் மறைச்சு வச்சிருக்கான். ஒரு சந்தர்ப்பத்துல தன்வியுடைய உயிருக்கே ஆபத்து வர நிலையில அவளை அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போய் அங்கிருக்க தன்னுடைய அம்மாவை அவளுக்கு அறிமுகப்படுத்தி வச்சவ ஆதர்ஷன் முன்னிலையிலேயே அவகிட்ட இதுவரை மறைச்சிட்டு வந்த எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறான். அத கேட்டு முதல்ல கோபப்படுற தன்வி பிறகு அனைத்தும் தன்னுடைய நல்வாழ்வுக்காக தான் சமாதானம் ஆனவ கிட்ட ஆதர்ஷன் அவளுடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக என்ன கேட்டாலும் அதை நிறைவேற்றி வைக்கிறேன்னு ஒரு வாக்க கொடுக்கறான். அத வச்சு அவனை வீழ்த்தும் திட்டம் ஒன்ன போடுறான் தன்வி. அது ஆதர்ஷனின் திருமணம். அதற்கு ஆதரவாக தன்னவனையும் தன்னுடைய மாமியாரையும் துணைக்கு சேர்த்துக்கிட்டு 8 வருடங்களாக ஆதர்ஷ ஒருதலையா காதலிச்சிட்டு இருக்க தர்ஷினிய சந்திக்கிறா. அவளுக்கு ஏற்கனவே ஆதர்ஷ் ஆலன் 2 பேருடைய காதல் பத்தி தெரிஞ்சிருக்க அவளுடைய முடிவு என்னவா இருக்கும்? ஆதர்ஷனை அவ ஏத்துப்பாளா? அவ சம்மதிச்சாலும் இவன் இந்த உறவை ஏற்பானா? இவனை பத்தின உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சும் இந்த நொடி வரைக்கும் அவனை காதலிக்கிற தர்ஷினியின் காதல் வெற்றி பெற்று கல்யாணத்தில் முடியுமா? அவள் காதல் அவனை மாற்றுமா? பதிலை இந்த இணை சேருமோ இதயம் கதையில தெரிஞ்சுக்கலாம். இதயம் 1. அழகாய் விடிந்த அந்த காலை பொழுதில் பறவைகளின் கீச் கீச் என்ற ஒலியை கேட்டு இதழில் மெல்லிய புன்னகையோடு மெதுவாக கண் விழித்தாள் தர்ஷினி. கைகளை உயர்த்தி சோம்பல் முறித்தபடி படுக்கையை விட்டு எழுந்தவள் அவளின் அறையின் பால்கனிக்கு சென்று அங்கிருந்த பறவை கூண்டை பார்த்தாள். பல வண்ண நிறங்களில் இருந்த லவ் பேர்ட்ஸை ஆசையாக பார்த்து குட் மார்னிங் குட்டீஸ் என்று உற்சாகமாக சொல்ல அவைகளும் தன் கீச் கீச் குரலில் சத்தம் எழுப்பியது. கடந்த பல வருடங்களாக இந்த பறவைகள்தான் தர்ஷினியின் நட்பு, உறவு, சந்தோஷம் எல்லாமே. காலை எழுந்தவுடன் அவைகளிடம் கொஞ்ச நேரம் கொஞ்சிவிட்டு செல்பவள் இரவு அன்று நடந்த அனைத்தையும் அவைகளிடம் பகிர்ந்து கொண்ட பிறகே உறங்கச் செல்வாள். ஆதர்ஷனை அடுத்து அவளின் வாழ்க்கையில் முக்கியமான உயிர்கள் இவைகள்தான்.
அன்றும் கண் விழித்தவுடன் அவைகளிடம் கொஞ்ச நேரம் பேசியவள் அவைகளுக்கான தண்ணீரையும் உணவையும் சரி பார்த்து வெளியே சுற்றி திரியும் பறவைகளுக்காக தண்ணீரையும் உணவையும் அவைகளுக்கான இடத்தில் வைத்துவிட்டு குளியல் அறைக்குள் புகுந்தவள் அரை மணி நேரத்தில் தயாராகி வந்து அங்கிருந்த டிரெஸ்ஸிங் டேபிள் முன் அமர்ந்தாள். இயற்கையிலேயே அவள் அழகிதான். ஆனால் ஏனோ இன்று அவள் முகம் பிரகாசமாக இருப்பதாக அவளுக்கு தோன்றியது. அதற்கு காரணம், இன்று அவள் அவளின் ஆதர்ஷனை சந்திக்கப் போகிறாள். இன்று மட்டுமல்ல, இனிமேல் அவனுடனேயே பயணிக்கப் போகிறாள். அவன் வாழ்க்கை துணையாக அல்ல, அவனின் தொழிலில் அவனுக்கு துணையாக. இனி தினமும் அவன் முகத்தை பார்க்கலாம் என்று நினைக்கும் போது அவளுக்கு நெஞ்சமெல்லாம் தேனாய் இனித்தது. போதும் ஆதர்ஷ், எனக்கு இது போதும், தினமும் உங்க முகத்தை பார்க்கறதே எனக்கு போதும் என்று நினைத்தவள் கொஞ்ச நாட்களுக்கு முன் தன்வி மற்றும் அதீஷனிடம் பேசியதை நினைத்து பார்த்தாள். தர்ஷினியின் மனது முழுவதும் ஆதர்ஷ் தான் நிறைந்திருக்கிறான். ஆலன் என்ற ஒருவன் ஆதர்ஷ் வாழ்க்கையில் இருக்கிறான் என்று தெரிந்த பிறகு அவனை விட்டு விலகி சென்றவளின் மனது மட்டும் அவனுடனேயே தங்கிவிட்டது. இன்றும் அவனை நினைத்து கொண்டு வாழும் வாழ்க்கையே தனக்கு போதும் என்ற நினைப்போடு வாழ்பவளுக்கு ஆதர்ஷை ஆலன் ஏமாற்றி விட்டு சென்றது இந்த நிமிடம் வரை தெரியாமல் இருக்க, அவளுக்கும் ஆதர்ஷனுக்கும் எப்படியாவது திருமணத்தை நடத்திவிட வேண்டும் என்ற முடிவோடு தர்ஷினியை பார்த்து பேச காஃபி ஷாப்பிற்கு அழைத்திருந்தாள் தன்வி. அங்கு அவளின் கணவனும் ஆதர்ஷனின் இரட்டை சகோதரனான அதீஷனும் இருக்க, கூட ஆதர்ஷ் அதீஷனின் தாய் அமிர்தாவும் இருந்தனர். தர்ஷினி அந்த நொடி வரை தன்விக்கும் ஆதர்ஷனுக்கும் தான் திருமணம் நடந்தது என்று நினைத்து கொண்டிருக்க, தன்வி இரட்டையர்கள் இருவரும் சேர்ந்து திட்டம் போட்டு தன்னை ஏமாற்றி திருமணம் செய்த கதையை சொல்லி முடித்தவள் தர்ஷினி அதிர்ச்சி அடைவாள் என்று எதிர்பார்க்க, அவளோ சாதாரணமாக ஆதர்ஷ் பற்றிய உண்மை தனக்கு முன்னையே தெரியும் என்ற குண்டை தூக்கி போட, மீதி இருந்த மூவரும் தான் அதிர்ச்சியில் வெளிவெறித்து நின்றன. எப்படி எப்படி உங்களால தர்ஷன் பத்தி தெரிஞ்ச பிறகும் அவனை இன்னமும் காதலிக்க முடியுது என்று ஆச்சரியமாக கேட்டான் அதீஷன். அதை கேட்டு மென்மையாக சிரித்தவள், நான் ஆதர்ஷன்ற மனுஷனதான் விரும்பின. அவரு உடலால உள்ளத்தால வேற எப்படி இருந்தாலும் அடிப்படையில அவரு ஒரு நல்ல மனுஷன். அதுக்கு பெரிய சாட்சியே தன்விதான். அவரு நினைச்சிருந்தா தன்வியோ இல்ல என்னையோ கூட இந்த சொசைட்டிக்காக மேரேஜ் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம ஆலன் கூட அவரு ரிலேஷன்ஷிப்பை தொடர்ந்திருக்கலாமே. பட் அவர் அதை செய்யலையே. அவரோட ரிலேஷன்ஷிப்புக்கு அவரு ரொம்ப நேர்மையா இருக்காரு. தன்னால எந்த பொண்ணும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சுதானே தான்கிட்ட வேலை பாக்குற ஆளுதானே இவன்னு நினைக்காம அவரை பத்தின அவ்வளோ பெரிய உண்மையை என்கிட்ட சொன்னாரு. அந்த உயர்ந்த மனசு போதும். நான் சாகர வர ஒரு நல்ல மனுஷனை நினைச்சுதான் வாழ்ந்தேன்ற நிம்மதி ஒண்ணு போதும் எனக்கு என்றவளை பார்க்க பார்க்க பிரமிப்பாக இருந்தது மூவருக்கும். அவள் சொன்னதை கேட்ட அமிர்தாவுக்கு அதற்கு மேல் தன் உணர்வுகளை இழுத்து பிடிக்க முடியாமல், தன்வி சொன்னது சரிதான், நீதான் என் தர்ஷனுக்கு ஏத்த பொண்ணு என்றவர் சட்டென தர்ஷினியின் கைகளை பிடித்துக்கொண்டு, என் தர்ஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு எனக்கு ஆசையா இருக்குமா? நீ எனக்கு மருமகளா என் தர்ஷனுக்கு பொண்டாட்டியா வருவியா என்று கலங்கிய கண்களோடு ஒருவித எதிர்பார்ப்போடு கேட்டார் அமிர்தா. அவர் சொன்னது புரியாமல் முதலில் விழித்த தர்ஷினி சில நொடிகள் கழித்து, அம்மா பிளீஸ் அழாதீங்க, நான் அதுக்கு கொடுத்து வைக்கலமா, எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்ல என்றவளுக்கு குரலில் அப்படி ஒரு ஏமாற்றம். ஏன் வினிகா அப்படி சொல்றீங்க என்று கேட்டாள் தன்வி. என்ன தன்வி, எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? நான் எப்படி என்றவள் ஒரு நொடி தடுமாறி, அவரு எப்படி என்ன கல்யாணம் செய்வாரு? அவரு லைஃப்ல தான் அந்த ஆலன் இருக்கான் இல்ல, அது தெரிஞ்சும் நான் எப்படி என்றவளுக்கு கண்கள் கரித்து கொண்டு வந்தது. அப்ப ஆது வாழ்க்கையில அந்த ஆலன் இருக்கிறது தான் உங்க பிரச்சனை என்ற தன்வி, ஒருவேளை இப்ப அந்த ஆலன் அவர் வாழ்க்கையில இல்லாம இருந்தா நீங்க அவரை கல்யாணம் செஞ்சுப்பீங்களா? அவரை பத்தி எல்லாம் தெரிஞ்ச அப்புறம்
ஐ மீன் அவர் ஒரு கேன்னு தெரிஞ்ச பிறகு அவரை ஏத்துக்க தயாரா இருக்கீங்களா என்று கேட்க அதீஷனோ, தன்வி என்ன பேசிட்டு இருக்க நீ என்றவனுக்கு கண்களை மூடி திறந்து ஏதோ சமிக்கை செய்ய அதை புரிந்து கொண்ட அவனும் அமிர்தாவும் அமைதியாக இருந்தன. தன்வி பதிலுக்கு தன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்ததை பார்த்த தர்ஷினி, இந்த கேள்விக்கு நான் ஆல்ரெடி பதில் சொல்லிட்டேன் தன்வி. நான் விரும்புறது அவரு மனசு. அவர் என் கூட இருந்தாலே எனக்கு போதும். இன்னும் உனக்கு பச்சையா சொல்லணும்னா அவர் என்னோட இருக்கணும்னு தான் நான் விரும்புறேன், என்னோட படுக்கணும்னு இல்ல என்றவளுக்கு அவளையும் மீறி கண்ணீர் வந்துவிட நான் கிளம்புறேன் என்று எழுந்து கொண்டவள் கையை பிடித்து நிறுத்தினான் அதீஷன். அதுக்குள்ள போனா எப்படி அண்ணி அவர்களே, இன்னும் கல்யாண விஷயம் எவ்வளவு பேச வேண்டியிருக்கு என்றான் அவளிடம் தன் உறவை நிலை நிறுத்தியபடி. தன்வி ஒரு நிறைவான புன்னகையோடு தர்ஷினியை பார்த்தவள், நீங்க ஆது பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 2 இருக்குக்கா என்றவள் ஒற்றை விரலை நீட்டி, ஃபர்ஸ்ட் ஆது கே இல்ல என்றவள் அடுத்த விரலை நீட்டி, அடுத்தது ஆலன் இப்போ அவர் லைஃப்ல இல்ல, தி பிரேக்கப் என்று சொன்னதுதான். வாட் என்று அலறியபடி சேரில் அமர்ந்தவள், நீ என்ன சொல்ற தன்வி? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஆதர்ஷ் சார் எந்த சூழ்நிலையிலும் தன்னை நம்பினவங்களை கைவிடவே மாட்டாரு. அவரு பிரேக்கப் பண்ண வாய்ப்பே இல்ல என்று சத்தமாக சொன்னவள், ஏன் ஆதர்ஷ் அப்படி இல்ல என்று முணுமுணுக்க அது மூவர் காதிலும் தெளிவாக விழுந்தது. அதை கேட்ட மூவரின் முகத்திலும் அத்தனை மகிழ்ச்சி. உண்மைதான் வினிகா, உங்க ஆதர்ஷ் அப்படி பண்ண மாட்டாரு. ஆனா அந்த ஆலன் அப்படி பண்ணலாம் இல்ல என்றவள் நிறுத்தி, பண்ணலாம் இல்ல, பண்ணிட்டான் என்றால் இறுகிய முகத்தோடு. ஆமாக்கா, ஆலன் அப்பா அவன் ஆதுவ விட்டு வந்தாதான் தன்னோட பிசினஸ் சொத்து எல்லாமே உனக்கு தருவேன்னு சொல்லிட்டாருன்னு ஆதுவ விட்டு போயிட்டான் அந்த வெள்ள பண்ணி என்றதை கேட்ட தர்ஷினிக்கு அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று புரியவில்லை. ஆதர்ஷனுக்கு துரோகம் செய்ய அந்த ஆலனுக்கு எப்படி மனம் வந்ததென்று முதலில் வருந்தியவள் மனது ஏதோ ஒரு மூலையில் உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக இருந்தது அவளுக்கே தெரியவில்லை. தன்வி நடந்த அனைத்தையும் சொல்லி முடிக்க தர்ஷினி அமைதியாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டே இருந்தவள், சோ அப்போ இதுக்காக தான் என்ன லண்டன்ல இருந்து வர வச்சிங்க ரைட் என்று கேட்க தன்வி இல்லை என்று தலையாட்டியவள், நாங்க உங்களை ஆதுவ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இங்க வர சொல்லல. நீங்க விரும்பின ஆதர்ஷனை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னு தான் வர சொன்ன. முக்கியமா எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகலைன்னு உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சேன். அப்புறம் உங்க கல்யாணம் பத்தி முடிவெடுக்க எனக்கு எந்த உரிமையும் இல்ல. பட் எங்க ஆது பத்தி தெரிஞ்சு நீங்க அவரை மேரேஜ் பண்ண விரும்பினா நாங்க அதுக்கு உதவியா சப்போர்ட்டும் பண்ண ரெடியா இருக்கோம்னு சொல்ல நினைச்சேன், அவ்வளவுதான் என்று தோலை குலுக்க தர்ஷினி சிறு புன்னகையோடு அவளை பார்த்து முறைத்தவள், ஆனா தன்வி, நீ இந்த எல்லா விஷயத்தையும் போன்ல இல்ல மெயில்லயோ சொல்லி இருக்கலாமே, எதுக்காக என்ன லண்டன்ல இருந்து வர வச்ச என்று புருவத்தை உயர்த்தி கேட்க, நீங்களும் நான் பேசணும்னு சொன்னதும் விஷயத்த போன்ல இல்ல மெயில்ல சொல்லன்னு சொல்லி இருக்கலாமே, எதுக்காக லண்டன்ல இருந்து இங்க வந்தீங்களா என்று குறும்பாக கேட்கவும் தர்ஷினிக்கு பதட்டமாகி விட பதில் சொல்லாமல் தலையை குனிந்து கொண்டாள். பின் இங்கு வந்தால் ஒருமுறை அவள் ஆதர்ஷனை கண்களால் பார்த்து மனதில் நிறைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்துதான் நீ கூப்பிட்ட உடனேயே வந்த என்ற உண்மையை அவளால் சொல்ல முடியுமா என்ன? அவள் மௌனமே அவள் மனதில் இருப்பதை தெளிவாக சொல்ல, புரியுது புரியுது, நான் கூப்பிட்ட உடனேயே நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெளிவா புரியுது என்று சிரித்த தன்வி, இப்ப கேக்குறேன், எங்க ஆதுவ கல்யாணம் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு அவரு பொண்டாட்டியா வர முடியுமா என்று கேட்க தர்ஷினியின் முகம் சடதியில் வாடிவிட்டது. இதயம் 2. தர்ஷினியின் முகம் வாடி இருந்ததை பார்த்த அமிர்தா எழுந்து அருகில் சென்று அமர்ந்தவர் அவள் வலக்கையை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்து அழுத்திக் கொண்டு, என்னம்மா ஆச்சு, ஏன் முகம் வாடி போச்சு என்று அன்பாக கேட்க அவர் அரவணைப்பில் தர்ஷினிக்கு உள்ளம் நெகிழ்ந்து போனது. நீங்க நினைக்கிறது நடக்காதுமா என்றால் தொண்டை அடைக்க, அதை கேட்டு பதறிய அமிர்தா, ஏமா நீ தர்ஷனை பத்தி தப்பா எதுவும் நினைக்கிறியா? அவன் உனக்கு பொருத்தம் இல்லைன்னு நினைக்கிறியா
என்று தர்ஷினி சொன்ன வார்த்தையின் தாக்கத்தில் அவர் தாய் மனம் துடிக்க, அடுத்த நொடி அவரும் தானும் ஒரு பெண் என்று நினைவு வர தர்ஷினிக்காக யோசித்தவர் அவளுக்கும் அவளின் திருமணத்தை பற்றி கனவும் எதிர்பார்க்கும் இருக்கும் என்று நினைத்து, பரவாயில்லம்மா, இது உன்னோட வாழ்க்கை, உன்னோட முடிவு. இத பத்தி பேசவோ கேள்வி கேட்கவோ எங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. உன்னோட சந்தோஷம்தான் முக்கியம். தர்ஷன் பத்தி தெரிஞ்சோ அவனுக்கு உன்னை பொண்ணு கேட்டது தப்புதான். என் பையனுக்கு கொடுத்து வைக்கலன்னு நினைச்சுக்கிறேன் என்றார் கரகரத்த குரலில். இல்லம்மா, சத்தியமா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நான் சொன்னதை நீங்க சரியா புரிஞ்சுக்கல என்று பதறியவள், எங்க தர்ஷன் சாருக்கு என்னம்மா குறைச்சல்? அழக விடுங்க, அவரோட அந்த அன்பான மனசு யாருக்குமா வரும்? நான் அவர் கீழே வேலை செய்யற பொண்ணு. நான் அவரை விரும்புறேன்னு தெரிஞ்சதும் அவரு நினைச்சிருந்தா போடி வெளியேன்னு என்ன வேலையை விட்டு அனுப்பி இருக்கலாமே. ஆனா அவர் அப்படி செய்யலையே. நான் அவரை மறக்கணும்னு அவரை பத்தி யாருக்கும் தெரியாத விஷயத்த எனக்காக, ஏன் வாழ்க்கைக்காக சொன்னவரு அவரு. அவரை விடவா நல்லவ எனக்கு ஒருத்தன் கிடைச்சிட போறான் என்றவளின் குரலில் ஆதர்ஷனை தவிர வேறு யாருக்கும் அவள் மனதில் இடம் இல்லை என்ற உறுதி அப்பட்டமாக தெரிந்தது. அதை கேட்டு மகிழ்ந்த தன்வி, அப்ப ஏன் வினிகா இது நடக்காதுன்னு சொல்றீங்க என்று கேட்டால் பதில் தெரிந்து கொண்டே. என்று சின்னதாக சிரித்த தர்ஷினி, பதில் தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்கிறியே தன்வி என்று விரக்தியாக சொன்னவள், சத்தியமா தர்ஷன் சாரு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாரு. நான்மே இல்ல, வேற எந்த பெண்ணையும் சரி என்றவள் ஒரு நிமிடம் நிறுத்த, வேற எந்த ஆணையும் அவர் வாழ்க்கையில ஏற்க மாட்டாரு. அது உனக்கு நல்லாவே தெரியும்ல. அவரை பொறுத்தவரை அவர் வாழ்க்கையில ரெண்டு பொண்ணுங்களுக்கு தான் இடம். ஒண்ணு அவரு அம்மா, அடுத்தது நீ. உங்க 2 பேரை தவிர அவர் வாழ்க்கையில எந்த பொண்ணும் நுழைய முடியாது என்றால் கண்ணீரோடு. தன்வி இழுத்து மூச்சு விட்டவள், நீங்க சொன்ன அந்த 2ம் 3 ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு என்றால் சிறு புன்னகையோடு. தன்வி சொன்னது புரியாமல் தர்ஷினி முழிக்க, அவ சொல்றது உண்மைதான் தர்ஷினி. ஆதர்ஸ் லைஃப்ல அவனுக்கு நெருக்கமான 3வது பொண்ணும் இருக்கா என்று தன்வியை ஒரு அர்த்த பார்வை பார்த்துவிட்டு திரும்பி தர்ஷினியை பார்த்து, அது வேற யாரும் இல்ல என்று சிறு இடைவெளி விட்ட அதீஷன், நீங்க தான் அந்த பொண்ணு என்று சொல்ல தர்ஷினியின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்து கொள்ள, அவள் உள்ளுக்குள் எப்படி உணர்ந்தாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டால் அவன் சொன்னதை நம்ப முடியாமல். ஆமா தர்ஷினி, நீங்க சொன்னது உண்மைதான். அவன் வாழ்க்கையில எந்த பொண்ணும் நுழைய முடியாது. பிகாஸ் அவனுக்கு ஏற்பட்டிருக்க காயம் அப்படி என்றவன் குரலில் ஒருவித வலியை உணர்ந்த தர்ஷினி, ஏன் என்னாச்சு அவருக்கு? யாரு அவரை காயப்படுத்தினது? பூ மாதிரி மனசு என் தர்ஷனுக்கு, அவரை யாரு கஷ்டப்படுத்தினது என்று பதறியவள் தன்னையும் அறியாமல் சொன்ன என்னோட தர்ஷன் என்ற வார்த்தையை கேட்ட மூவரின் முகத்திலும் புன்னகை மலர்ந்தது. அதீஷன் இறுகிய முகத்தோடு இதுவரை யாரும் அறியாத ஆதர்ஷனின் கடந்த காலத்தின் சில பக்கங்களை சொல்லத் தொடங்கினான். அம்மாவும் நானும் அவனை விட்டு வந்த பிறகு அவன் ரொம்ப தனிமைய உணர ஆரம்பிச்சுட்டான். தன்வியோட அவன் விளையாடுற நேரம், தன்வி அம்மா கூட இருக்க நேரம்தான் அவனை விட்டு அந்த தனிமை போகும். அவங்க இல்லாத நேரம் எல்லாம் அவனோட தனிமை அவனை ரொம்பவே பயமுறுத்த ஆரம்பிச்சிடுச்சு. என்னதான் தாத்தா அவன் மேல அன்பா இருந்தாலும் அது அம்மா கூட இருக்கிற மாதிரி வராதுன்றது அவருக்கு புரியல. இஷ்டப்பட்ட பொருளை வாங்கி தரது, புடிச்ச சாப்பாடு கொடுக்கறது, வசதியா வாழ வைக்கிறது, பெரிய ஸ்கூல்ல சேர்த்தா அவன் சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சவருக்கு தெரியல அது அவனோட இருக்கத்த 1% கூட குறைக்காதுன்னு என்று விரக்தியாக சிரித்தவனின் கண்கள் கலங்கி இருந்தது. அந்த சின்ன வயசுல தர்ஷன் ரொம்ப கஷ்டப்பட்டான் தர்ஷினி. வளர வளர நத்த மாதிரி அப்படியே தன்னைத்தானே கூட்டுக்குள்ள சுருக்கிக்கிட்டான். அப்படியே கொஞ்சம் வருஷம் போச்சு. அப்ப அவன் +1 படிச்சிட்டு இருந்தான். குழந்தையும் இல்லாம வயசு பையனும் இல்லாம 2க்கும் இடைப்பட்ட காலம் அது. அந்த வயசுக்கே உண்டான ஆசைகள், மாற்றம், பொண்ணுங்களை பார்த்தா எக்ஸைட்மெண்ட்னு எல்லா இயல்பான உணர்வுகளும் அவனுக்கும் இருந்துச்சு என்று சொல்ல, தர்ஷினியோடு சேர்ந்து தன்வியும் அதீஷன் சொல்வதை கேட்டவள் கண்கள் யோசனையில் சுருங்க,
அப்ப யாரோ ஒரு பொண்ணு ஆது மனசையும் பொண்ணுங்க மேல இருந்த நம்பிக்கையையும் உடைச்சிருக்கா, ரைட் என்று கேட்க, அதீஷன் இமைகளை அழுத்தி மூடி திறந்தவன் தலை ஆமாம் என்று ஆடியது. யார் அந்த நாயி? என் ஆது மனச உடைச்சவ எங்க இருக்கா? அவளை நான் சும்மா விட மாட்டேன் என்ற தன்வி குதிக்க, தர்ஷினிக்கு அந்த நேரம் அந்த பெண் கண்முன் நின்றால் அடித்து நொறுக்கும் அளவுக்கு கோபம் வந்தது. தன்வி முகத்தை பார்த்த அதீஷன், அவ இப்போ உயிரோட இல்ல. 3 வருஷம் முன்ன அவளும் அவ ஹஸ்பண்டும் போன காரு ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லயே அவ செத்துட்டா என்றவன் குரலில் சிறிதும் வருத்தமில்லை. என்னதான் அந்த பெண் மீது கோபம் இருந்தாலும் ஒரு உயிர் போனதை நினைத்து சந்தோஷப்பட பெண்கள் மூவராலும் முடியவில்லை. அவ செஞ்ச தப்புக்கு கடவுள் தண்டனை கொடுத்துட்டாரு என்று மூவரும் அமைதியாக அதீஷனை பார்த்தன. மேலே சொல்லு என்பது போல. அந்த பொண்ணு பேரு சித்ரா. +1ல தான் தர்ஷன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கா. நம்ம மாதிரி அந்த பொண்ணும் பெரிய வசதியான ஃபேமிலி தான். முதல்ல இவன் கூட அவ பழகவே இல்ல. அப்ப இவன் ரொம்ப ரிசர்வ் டைப். சோ இவனும் அவளை கண்டுக்கல. அதிகம் யாரு கூடவும் பேசவும் மாட்டான். அவன் உண்டு, அவன் படிப்பு உண்டுன்னு இருப்பான். எப்பவும் ஸ்கூல்ல அவன் தான் ஃபர்ஸ்ட். அதுதான் அவனோட லைஃப்ல பெரிய பிரச்சனையா வரப்போகுதுன்னு அப்ப அவனுக்கு தெரியல. அந்த கிளாஸ் பொண்ணுங்க மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல்ல இருந்து நிறைய பேருக்கு இவன் மேல ஒரு கிரஷ். ஆனா இவன் யாரையும் பார்க்க மாட்டான். அது அவனுக்கு பொண்ணுங்களை பிடிக்காததுனால இல்ல, அவனுக்கு அவங்க கிட்ட எப்படி பழகணும்னு தெரியாததுனால. தன்வியோட இயல்பா ஒட்ட முடிஞ்ச அவனால வேற யாரோடவும் ஒட்ட முடியல. அதுக்கு இன்னொரு காரணம், அவன் நல்லா படிச்சா மேல் படிப்புக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு தாத்தா சொல்லி இருந்தாரு. அப்படி அவனை இங்க அனுப்புனா அம்மாவோட இருக்கலான்னு ஆசை. அது அவனை படிப்பை தவிர வேற எதைய பத்தியும் யோசிக்க விடல. ஆனா அது மத்தவங்களுக்கு புரியல. அவன் பெரிய பணக்காரன், அதான் ஆட்டிடியூட் காட்டுறான்னு அவனை திட்ட ஆரம்பிச்சாங்க. பட் அவன் அத பத்தி எல்லாம் காதுல வாங்காம படிக்க ஆரம்பிச்சான். அந்த டைம் நடந்த எக்ஸாம்ல இவன் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். அந்த பொண்ணு சித்ரா 2வதா வந்தா என்று இழுத்து மூச்செடுத்தவன், அந்த பொண்ணுக்கு இயல்புலயே பிடிவாதம், பணம் இருக்குன்ற தைரியம், அதோட ஸ்கூல்லயே தான் தான் அழகுன்ற திமிரு, கூடவே இதுவரை படிப்பு ஸ்போர்ட்ஸ்னு எல்லாத்துலயும் அவதான் ஃபர்ஸ்ட் வருவாளாமா. ஆனா அந்த டைம் முதல்ல அவ தர்ஷன் கிட்ட படிப்புல இன்னும் 2-3 விஷயத்துல தோத்து போயிட்டா. அவ ஃப்ரெண்ட்ஸ் வேற இவனை பத்தி தப்பு தப்பா சொல்லி இருக்க, இவனை அவ பின்னாடி சுத்த வைக்கிறேன்னு பெட்டு கட்டி இவனை டார்கெட் பண்ணியிருக்கா. முதல்ல படிப்புல டவுட் கேக்குற மாதிரி அவனோட பேச ஆரம்பிச்சு அப்படியே அவனோட ஃப்ரெண்ட் ஆகிட்டா. முதலா ஒரு பொண்ணு தேடி வந்து தங்கிட்ட பேசினது அந்த வயசுக்கே உண்டான ஆர்வம் இவன் அவகிட்ட நெருங்க வச்சிருக்கு என்றவன் அமைதியாகிவிட, அப்புறம் என்ன சார் என்று ஒரு பரிதவிப்போடு கேட்டாள் தர்ஷினி. என்ன ஆகும்? அவ எதை நினைச்சு தர்ஷனை நெருங்கினாலோ அது நடந்துச்சு. அவனோட கவனம் படிப்புல இருந்து குறைஞ்சு அவ மேல அதிகமாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தர்ஷன அவளோட கண்ட்ரோல்ல அந்த பொண்ணு கொண்டு வந்துட்டா. அப்பத்தான் ஒரு நாள் என்றவனின் குரல் இறுகிவிட முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. என்னாச்சு தஸ் என்று கேட்ட தன்விக்கும் இதயம் தாறுமாறாக துடிக்கத்தான் செய்தது. ஒரு நாள் அவனை படிக்க வீட்டுக்கு வர சொல்லி இருக்கா. 2 பேரும் அவ ரூம்ல தான் இருந்திருக்காங்க. அப்ப இவ அவன்கிட்ட அவனை லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கா. இவனுக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருந்தாலும் படிக்கிற வயசுல இதெல்லாம் தப்புன்னு சொல்லி இருக்கான். ஆனா அந்த பொண்ணு இவனை விடல. நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு இவனை கட்டி பிடிச்சிருக்கா. அவ அப்படி செய்யவும் இவனுக்கு என்ன பண்றதுன்னு புரியாத இருந்த நேரம் அந்த பொண்ணோட அப்பா உள்ள வர அவ அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுட்டா என்று சொல்ல, தன்வியும் தர்ஷினியும் என்ன என்று ஒரு சேர அதிர அமிர்தா கண்களை துடைத்துக் கொண்டார். ஆமா, அவன் இவளை லவ் பண்றதா சொன்னதாகவும் இவ அதெல்லாம் தப்புன்னு சொல்லி அவன் லவ்வ ரிஜெக்ட் பண்ணதாகவும் அந்த கோபத்துல அவகிட்ட இவன் மிஸ்பிஹேவ் பண்ணதாகவும் சொல்லிட்டா. அவ அப்பாவும் நடந்தது என்னன்னு தெரியாம ஃப்ரெண்டுன்னு நம்பி வீட்டுக்குள்ள விட்டா இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்லி அவனை அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி இருக்காரு. கூடவே ஸ்கூல்லையும் ரிப்போர்ட் பண்ணிட்டு தாத்தா கிட்டயும் சொல்லிட்டாரு என்றான் தாடை இருக. பொண்ணு ஒழுங்கா வளர்க்க தெரியாத இவனெல்லாம் ஒரு அப்பா. முகத்தை பார்த்தா தெரிய வேணா யாரு தப்பு யாரு சரின்னு. அது எப்படி அந்த மேனாமினிக்கு சொன்னதை நம்பி ஏன் ஆது மேல கைய வைப்பான் அந்த ஆளு?
என்ற தன்வியின் கண்களில் இருந்து கண்ணீர் துளி உருண்டு விழ தர்ஷினியோ பல்லை கடித்து தன் அழுகையை கட்டுப்படுத்தியபடி இருந்தாள். வீட்டுக்கு வந்த தர்ஷன் கிட்ட தாத்தா என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. அவன் நிமிர்ந்து தாத்தா முகம் பார்க்க அந்த முகத்துல அப்படி ஒரு வலி. தான் பேரன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான். ஒருவேளை அப்படி எதுவும் நடந்திருந்தா தன்னோட முகத்தை நிமிர்ந்து பாக்குற தைரியம் அவனுக்கே இருக்காதுன்னு தாத்தா உறுதியா நம்பினாரு. இருந்தாலும் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க அவன்கிட்ட கேட்க ஒண்ணுமே சொல்லாம அமைதியா அவனோட ரூமுக்கு போயிட்டான். அன்னைக்கு சனிக்கிழமை, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. சோ திங்கள்கிழமை ஸ்கூல் மீட்டிங்னு தாத்தாவை வர சொல்லி இருந்தாங்க. ஞாயிறு ஃபுல்லா தர்ஷன் ரூம் விட்டு வெளியே வரவே இல்ல. தாத்தா எவ்வளவோ கூப்பிட்டோம், அவன் கதவை கூட திறக்கல. அப்படியே அந்த நாள் போக மறுநாள் கட்டாயப்படுத்தி தர்ஷனோட ஸ்கூலுக்கு போறாரு தாத்தா. அன்னைக்கு ஸ்கூல் போர்டு மெம்பர்ஸ் முன்னாலேயும் அந்த பொண்ணு தர்ஷன் தான் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதா மறுபடியும் சொல்லியிருக்கா. ஆனா தாத்தா அவகிட்ட, நீ சொல்றது சுத்த போய், என் பேரை உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணி இருக்க மாட்டான், நீதான் வேணும்னே அவ மேல பழி போடுறேன்னு சொல்ல அவ அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் பயங்கர சண்டை. கடைசியில தாத்தா, உன் பொண்ணுக்கு மனநிலை சரியில்லை, அவ பைத்தியம்னு சொல்ல பெரிய பிரச்சனையாகிடுச்சு. அப்பதான் தாத்தா அந்த பொண்ணோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் போர்டு மெம்பர்ஸ் கிட்ட காட்டி, இதுக்கு முன்னையும் இந்த பொண்ணு படிச்ச ஸ்கூல்ல இந்த மாதிரி நிறைய தப்பு அவ பண்ணி இருக்கா, அப்புறம்தான் அவளுக்கு மனநிலை சரியில்லைன்னு இவங்க டாக்டரை பாத்திருக்காங்க, இவ தப்பான பொண்ணு, என் பேரை மேல எதுக்காகவோ வஞ்சம் வச்சு இப்படி பழி போடுறான்னு சொல்ல அந்த பொண்ணு வெறி பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டே ஓடி வந்தவ அங்கிருந்த பேப்பர் வெயிட்டை எடுத்து தாத்தா மேல தூக்கி அடிச்சுட்டா. நல்ல வேளை அவருக்கு அடி ஒன்னும் படல. ஆனா அப்ப அவ, ஆமா வேணும்னுதான் அவன் மேல பழி போட்டேன், எல்லாத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும், இருப்பேன், அத டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இவன் இருந்தான், அதான் இவனை ஃப்ரெண்ட் ஆக்கி சரியா படிக்க விடாம பண்ண, ஸ்கூல்ல எல்லா பொண்ணுங்களுக்கும் இவன் தான் கிரஷ், சோ இவனை என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆக்கி இவனை ஏன் பின்னால சுத்த வச்சு அவங்க முன்னால கெத்தா இவன் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதான் இவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணினேன், ஆனா இவன் ஒத்துக்கல, அதான் இவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதா சொன்னேன் என்று சொன்ன அடுத்த கணம் அவள் கன்னத்தில் அரைந்திருந்தார் அவளின் அப்பா. சீ நாயே, என்ன அசிங்கமான வேலை பாத்திருக்க நீ, அப்ப இதுவரை மத்த ஸ்கூல்ல நடந்ததா நீ சொன்னதெல்லாம் பொய்தான் இல்ல என்று மீண்டும் அறைந்தவர், பெத்த பொண்ணுன்னு உன்னை நம்புனதுக்கு இப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டியேடி என்றவர் திரும்பி ஆதர்ஷனை பார்க்க அவனோ சித்ராவையே வெறித்து பார்த்தபடி நின்றான். ஆதர்ஷன் முன்பு மண்டி போட்டு அமர்ந்த சித்ராவின் தந்தை அவன் கைகளை எடுத்து தன் கண்களில் ஒற்றிக்கொண்டவர், என்ன மன்னிச்சிடுப்பா, இந்த நாய் சொன்னதை கேட்டு நான் உன்னை அடிச்சுட்டேன், என்ன மன்னிச்சிடு என்று தழுதழுத்த குரலில் சொல்ல அவனோ எதுவும் பேசாமல் அந்த அறையிலிருந்து வெளியேறி விட்டான். இந்த விஷயம் வெளியில் தெரிந்தால் தன் மகளின் மனநிலை பற்றி பலரும் பலவிதமாக பேசுவார்கள் என்று ஒரு தந்தையாக சித்ராவின் தந்தை ஆதர்ஷனின் தாத்தா வீரராகவனிடம் சொல்ல அவரும் ஒரு தந்தை என்ற முறையில் அந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிட்டவர் தன் பேரன் இனிமேல் இங்கிருக்க வேண்டாம் என்று முடிவு செய்து அவனை படிக்க அமெரிக்கா அனுப்பி வைத்தார். அதீஷன் நடந்ததை எல்லாம் சொல்லி முடிக்க தன்விக்கு அவள் ஆதுவை நினைத்து கண்கள் கலங்க, தர்ஷினிக்கோ தன்னவனின் மனது எந்த அளவுக்கு காயம் கொண்டிருந்தால் தன் வாழ்க்கையில் பெண்களுக்கே இனி இடமில்லை என்ற முடிவுக்கு வந்திருப்பான். அந்த சித்ரா மட்டும் ஆதர்ஷனுடைய வாழ்க்கையில வராம இருந்திருந்தா இந்நேரம் தன்னவன் தனக்கென்று ஒரு குடும்பம், மனைவி, குழந்தைகள் என்று சந்தோஷமாக இருந்திருப்பானே என்று வருந்திய சமயம் அந்த மனைவி இடத்தில் அவள் உருவத்தை கற்பனை செய்து பார்த்து சிலிர்த்தது மனது. இதயம் 3. அதீஷன் சொன்ன அனைத்தையும் கேட்ட தர்ஷினிக்கு கண்களில் கண்ணீர் வழிவது நிற்கவே இல்லை. ஏன் அந்த சித்ரா இப்படி பண்ணா? அவ ஏன் ஆதர் சார் லைஃப்ல வந்தா? என்ன பார்க்க முன்ன கடவுள் ஏன் அவளை அவர் கண்ணுல காட்டினாரு? ஏன் இந்த ஆலனுக்கு தர்ஷனை பிடிக்கணும்? ஏன் இப்படியெல்லாம் நடக்கணும்? ஏன் என்று சொல்லி சொல்லி அவள் கதற அங்கிருந்தவர்கள் இவர்களை ஒரு மாதிரி பார்த்தனர். அதை கவனித்த அதீஷன், பிளீஸ் தர்ஷினி, எல்லாரும் பாக்குறாங்க, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என்றபடி டிஷ்யூவை எடுத்து நீட்ட இருக்கும் இடம் உணர்ந்து அமைதியானாள். அந்த நேரம் ஆனாலும் அந்த பைத்தியம் சித்ரா ஒருத்தி தப்பு பண்ணதை வச்சு
இந்த ஆது இப்படி பொண்ணுங்களே பிடிக்காதுன்னு சொன்னா எப்படி என்றால் தன்வி ஆதங்கத்தில். இல்ல தன்வி, நீ சொல்றது தப்பு. அவரு சித்ராவை நினைச்சோ பொண்ணுங்களை பிடிக்காமையோ அவங்கள விட்டு விலகி போகல. உண்மைய சொல்லணும்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகும் அவரு இன்னும் பொண்ணுங்களை மதிக்கிறாரு. அதுக்கு நானே பெரிய உதாரணம். நம்ம ஆபீஸ்ல எத்தனை லேடிஸ் வேலை பார்த்திருக்கோம். யாருகிட்டயாவது இதுவரை அவர் வெறுப்பாகவோ மரியாதை குறைவாகவோ நடந்தது இல்லையே. சோ அவர் பொண்ணுங்களை வெறுக்கல, ஜஸ்ட் விலகி போறாரு என்று விரக்தியாக சிரித்தவள், இன்னொரு முறை ஏமாற அவரு மனசுக்கு தெம்பில்ல தன்வி. அதான் அவரு என்னையும் விலக்கி வைக்க காரணம் என்று சொல்ல அவளின் புரிதலை நினைத்து அதீஷனுக்கு நிம்மதியாக இருந்தது. யூ ஆர் ரைட் தர்ஷினி. நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு முறை அவ மனசு காயப்பட்டா அதுக்கு மேல அவனை நம்மளோட ஆதர்ஷனா பார்க்க முடியும்னு எனக்கு தோணல. ஆனா அவனோட இந்த கட்டுப்பாடு எல்லாத்தையும் தாண்டி அவ மனச நீங்க தொட்டிருக்கீங்க. அம்மாவையும் தன்வியையும் அடுத்து அவனோட பர்சனல் விஷயத்த சொல்ற அளவுக்கு அவனோட மனச நெருங்கினது நீங்க ஒருத்தர் மட்டும்தான். அவன் என்னதான் நீங்க அவனை பத்திய உண்மை தெரிஞ்சா அவனை விட்டு விலகி போயிடுவீங்கன்னு உங்ககிட்ட உண்மைய சொன்னதா சொல்லி இருந்தாலும் அந்த நிமிஷம் அவன் உங்களை நம்பி இருக்கான். அவனோட மனசு உங்களை யாரோவா பாக்கல. அதான் உங்ககிட்ட அவனை பத்தின அவ்வளோ பெரிய உண்மைய எந்த தயக்கமும் இல்லாம சொல்லி இருக்கான். அவன் நினைச்சிருந்தா நீங்க சொன்ன மாதிரி வேற ஏதாவது பொய்யான காரணத்தை சொல்லி இருக்கலாமே. ஏன் அவன் வேற ஒரு பொண்ண விரும்பினதா கூட போய் சொல்லி இருக்கலாம். ஆனா அவன் அப்படி செய்யல. பிகாஸ் he trust you. அம்மாவ தன்விய அவன் எந்த இடத்துல வச்சிருக்கானோ அங்கதான் நீங்களும் இருக்கீங்க என்றவன் ஒரு நிமிடம் அமைதியானவன், இனி எல்லாம் உங்க முடிவுதான். ஆலன் கூட அவன் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருந்தாலும் அதுவும் வெறும் மனசளவுல மட்டும்தான் இருந்தது என்று அழுத்தமாக சொன்னவன் ஒரு கணம் நிறுத்தி, நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்று சொல்ல, தர்ஷினியும் என்னவன பத்தி எனக்கு தெரியாதா என்று நினைத்தவள் மெல்ல ஆம் என்ற தலையை ஆட்டியபடி, அவரு மனசுக்கு தான் ஒரு துணை தேவைப்பட்டிருக்கு. அதான் ஆலன் நேசத்தை அவர் ஏற்க காரணம் என்று சொல்ல, என்ற அதீஷனுக்கு மறுபடியும் தர்ஷினி தான் ஆதர்ஷனுக்கு சரியான மனைவி என்ற முடிவை மனது உறுதி செய்தது. சரி, இப்ப சொல்லுங்க, உங்க முடிவு என்ன? நான் உங்களை தர்ஷினின்னு கூப்பிடுறதா இல்ல அண்ணின்னு கூப்பிடுறதான்னு நீங்க தான் சொல்லணும் என்றவன், இதுல நாங்க 3 பேரும் உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் துணையா இருப்போம் என்றவன் நிமிர்ந்து தர்ஷினியின் முகத்தை பார்த்தான். ஒரு முழு நிமிடம் அதீஷனின் முகத்தை பார்த்த தர்ஷினி, நீங்க என்ன தர்ஷினினே கூப்பிடுங்க என்று சொல்ல மூவரின் முகமும் விழுந்து விட்டது. அவர்களின் முகத்தை பார்த்த தர்ஷினி, ஆமா, இவருக்கு என்னை விட வயசு அதிகம் தானே, அப்புறம் இவரு என்ன அண்ணின்னு கூப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரி வயசான ஃபீல் வரும்ல என்று கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தபடி சொல்ல, ஒரு நிமிடம் திகைத்து விழித்த மூவரும் பின் அவள் சொன்னதின் அர்த்தம் புரிய மனம் மகிழ்ச்சியில் திளைத்திட, தன்வியோ நீ ரொம்ப ஹாப்பிக்கா என்று கத்திக்கொண்டே எழுந்தவள் தர்ஷினியை பாய்ந்து கட்டிக்கொண்டாள். ரொம்ப சந்தோஷம், நான் உங்களை இனிமே தர்ஷினினே கூப்பிடுறேன் என்று சிரிப்பினூடே சொன்னவன் சில நொடி மௌனத்திற்கு பிறகு இழுத்து மூச்செடுத்து, ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு தர்ஷினி. நான் சொல்ற எல்லாத்தையும் முழுசா கேட்ட பிறகு நீங்க உங்க கடைசி தீர்மானத்தை சொல்லுங்க என்றவன் தொடர்ந்து, என்னதான் இதுல நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் முடிவு உங்க 2 பேருதுதான். நீங்க அவன் 2 பேரும் சம்மதிச்சா மட்டும்தான் இந்த கல்யாணம் சாத்தியம். இதுல உங்களுக்கு சம்மதம்னு நீங்க சொல்லிட்டீங்க. இதே வார்த்தைய அவனும் சொல்லணும். இப்ப வர அவனுக்கு உங்களை பிடிக்கும்னு தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த பிடித்தம் உங்களை கல்யாணம் பண்ற அளவுக்கு அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருமானு நமக்கு தெரியாது. இது ஒரு ஒன் சைட் எஃபர்ட் மட்டும்தான். இங்க நீங்க மட்டும்தான் உங்க காதலுக்காக போராட போறீங்க. நாங்க உங்களுக்கு துணையா நிப்போம், அவ்வளவுதான். இதுல நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அதோட பலனை முழுக்க முழுக்க அனுபவிக்க போறது நீங்க தான், நீங்க மட்டும்தான். ஐ மீன், இவ்ளோ வருஷம் அவனுக்காக காத்திருந்தது போதாதுன்னு இனிமே நீங்க அவன் உங்களை காதலிக்கிறதுக்காக காத்திருக்க போறீங்க. இதுல நீங்க பணயம் வைக்க போறது உங்க வயசு, எதிர்காலம், வாழ்க்கை. இது 3யும் தான். 3மே போனா திரும்பி வராது. அத அவனுக்காக இழக்க நீங்க ரெடியா? ஐ மீன், ஒருவேளை
கொஞ்ச வருஷம் நீங்க போராடி பார்த்த பிறகு கடைசி வர அவனோட மனசு மாறாட்டி உங்க நிலைமை என்ன ஆகும்னு நீங்க யோசிக்கணும் என்றான் நேர்மையாக. தன்விக்கும் அமிர்தாவுக்கும் கூட அதீஷன் பேசிய பிறகு இந்த விஷயத்தில் இப்படி ஒரு கோணம் இருப்பதே புரிந்தது. ஒருவேளை ஆதர்ஷ் கடைசி வரை பிடிவாதமாக இருந்துவிட்டால் அதன் பின் தர்ஷினியின் நிலை என்ன என்று யோசிக்காமல் விட்ட தங்கள் மடத்தனத்தை நினைத்து நொந்தவர்கள் தர்ஷினியின் பதிலுக்காக காத்திருந்தன. அதீஷன் சொன்னதை கேட்டு மெல்லியதாக சிரித்த தர்ஷினி, இவ்வளவு நாள் எனக்கு அவரு கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் அவரு காதலிச்சுட்டே இருந்தேன். இனிமே அவருக்கு என் மேல காதல் வர 1% வாய்ப்பு இருக்கு அப்படின்ற நம்பிக்கையில அவரு காதலிக்க போறேன். என் ஆயுசுக்கும் நான் காத்திருக்க அந்த 1% நம்பிக்கை மட்டும் போதும் சார். எனக்கு எங்க 2 பேருக்கும் சேர்ந்து என் ஒருத்தியோட காதலே போதும் என்றவளை ஒரு மிரட்சியோடு பார்த்தனர் மூவரும். அதற்கு பின் அடுத்து செய்ய வேண்டியதை திட்டம் போட்டனர். அத்திட்டத்தின் முதல் படிதான் அதீஷன் அவனுக்கு பதில் தர்ஷினியை தன்னுடைய இடத்தில் வேலைக்கு அமர்த்தியதும். அதற்கு தர்ஷினியின் திறமையும் ஒரு காரணம். ஆதர்ஷ் நினைத்தது போல அமெரிக்காவில் தன் நிறுவனத்தை நிலைநிறுத்த அவனுக்கு தர்ஷினி போன்ற ஒருவரின் துணை அவசியம் தேவை என்பதையும் இதை ஆதர்ஷன் மறுக்க முடியாது என்றும் உணர்ந்தே அதீஷன் இந்த முடிவை எடுத்திருந்தான். அவர்களின் நல்லதொரு நேரம். பல வருடங்களாக ஒரு இடத்தில் வேலை பார்த்து வந்த தர்ஷினி ஒரு மாறுதல் வேண்டுமென்று அந்த வேலையை விட்டுவிட்டு வேறு நாட்டில் வேலை தேடிக்கொண்டிருந்தாள். அதனால்தான் தன்வி அழைத்ததும் அவளால் அமெரிக்கா வர முடிந்தது. அதனால் அதீஷன் திட்டம் சுலபமாக நடந்தது. உடனே தர்ஷினி தங்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடித்தவன் அவள் வீட்டு பொருட்களோடு அவளின் உறவுகளான பறவைகளையும் இங்கு வரவழைத்து விட்டிருந்தான். அவர்களின் திட்டப்படி தர்ஷினி இன்று ஆதர்ஷனின் ஆபீஸில் முதல் நாள் பணியில் சேரச் செல்கிறாள். மனது முழுவதும் வெகு காலம் கழித்து தன்னவனை பார்க்க போகும் எதிர்பார்ப்பு நிறைந்திருந்தாலும் ஒரு ஓரத்தில் ஆதர்ஷ் தன்னை அங்கு பார்த்த பிறகு என்ன சொல்வானோ என்ற பயமும் இருக்கத்தான் செய்தது. எது நடந்தாலும் சரி, இனி அவனை விட்டு பிரியக்கூடாது என்ற முடிவோடு தன்னுடைய பொருட்களை எல்லாம் சரிபார்த்து எடுத்துக்கொண்டு அலுவலகம் புறப்பட்டாள் ஆதர்ஷனின் தர்ஷினி. இனி இந்த விளையாட்டை விளையாட போவது விதி மட்டுமே. பார்ப்போம், விதியின் விளையாட்டில் இவர்கள் சேர்வரோ இல்லையோ. இங்கு வீட்டில் ஆதர்ஷ் அவன் உடன்பிறப்பை கண்கள் சுருக்கி முறைத்தபடி இருந்தான். டேய், ஏன்டா அப்படி பண்ற? தாத்தா கூட இங்க இல்ல. இந்தியாவுல இருக்க பிசினஸ் எல்லாம் பார்க்க நான் அங்க இருந்தாதான் சரியா இருக்கும்னு சொல்லி அங்க போயிட்டாரு. இப்ப நீயும் ஆபீஸ் வரமாட்டேன்னு சொன்னா என்னடா அர்த்தம் என்றான் கோபமாக. இங்க பாரு தர்ஷா, இதுல தப்பு எதுவும் என் மேல இல்ல. எல்லாம் உன்னோட அருமை லிட்டில் பிரின்சஸ்னால வர பிரச்சனை தான். உனக்கே தெரியும் அவ என் மேல இன்னும் கோபத்துலதான் இருக்கான்னு. நானே அதை குறைக்க என்னென்ன செய்யலான்னு ஒவ்வொரு செகண்டும் யோசிச்சுட்டே இருக்கேன். கூடவே அவ இப்ப பிரெக்னெண்டா வேற இருக்கா. இந்த சிச்சுவேஷன்ல எப்படி என்னால உன்னோட ஊரா சுத்த முடியும்? நீயே சொல்லு. எங்க போனாலும் எனக்கு மனசுல அவன் ஞாபகம் மட்டும்தான் இருக்கும். வேற எதை பத்தியும் என்னால யோசிக்க முடியாது. சோ ஐ எம் வெரி வெரி சாரி. என் பொண்டாட்டி மலை இறங்கி வந்து என்னோட பேசுற வரைக்கும் இருக்க இடத்தை விட்டு அசைய மாட்டான் இந்த அதீஷன் என்று மார்தட்டி கொள்ள அவன் பேசியதை எல்லாம் ஒளிந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்த தன்விக்குத்தான் வந்து சிரிப்பை அடக்குவது பெரும் பாடாகி போனது. உண்மை தெரியாத ஆதர்ஷனுக்கும் அதீஷன் சொல்வது நியாயமாகவே தோன்றியது. நீ சொல்றதும் சரிதான். என்னன்னே தெரியல, அவளுக்கு இன்னும் உன் மேல கோவம் போகவே மாட்டேன்னு அடம் பிடிக்குது. முன்னெல்லாம் அவ இப்படி இல்லடா, ரொம்ப சமத்து. புடிச்சவங்க கிட்ட அவ கோவம் 5 நிமிஷம் மேல நீடிக்காது. ஆனா இப்ப அவளுக்கு என்ன ஆச்சுனே புரியல. உன்னோட பேசக்கூட மாட்டேன்னு பிடிவாதம் புடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கா என்றவன், ஒருவேளை இது இந்த பிரெக்னன்சி டைம்ல வர ஹார்மோன் சேஞ்சஸ்னால இருக்குமோ என்று கேட்டான். அதை கேட்ட அதீஷன், இருக்கும் இருக்கும், அதனாலதான் சொல்றேன் இப்ப நான் என் பொண்டாட்டி கூடவே இருக்கணும்னு. அப்பதான் அவ கோபம் குறையும். அவ மைண்ட் ரிலாக்ஸா இருக்க வேண்டியது இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோட பேசாம இருக்கிறது எனக்கு மட்டும் இல்ல, அது அவளுக்கே கொடுத்துக்கிற தண்டனை தான் என்றவன் சிரிக்காமல் பேசியது அவனுக்கே ஆச்சரியம்தான். அட பாவி தர்ஷ், என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றா மக்களே என்று மைண்ட் வாய்ஸ் போட்டாள் தன்வி. ஆதர்ஷனோ, ஆமா ஆமா,
அவ ஹெல்த் இப்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்சா அவ கூட இருக்க தமிழ் தெரிஞ்ச பொண்ணு யாராவது கிடைக்குமான்னு பாரு. உன்கிட்டயும் பேசுறது இல்ல. அம்மாதான் இப்ப அவளுக்கு இருக்க ஒரே துணை. அவளுக்கு பேச்சு துணைக்கு யாரும் இருந்தா நல்லா இருக்கும். அப்படி யாரும் கிடைப்பாங்களான்னு பாரு. இங்கேயே நம்ம வீட்ல தங்குற மாதிரி இருந்தாலும் ஓகே தான் என்றவன் அலுவலகம் சென்றுவிட ஆதர்ஷ் சென்றதை உறுதிப்படுத்திய தன்வி மொபைலில் அதீஷனை தன் அறைக்கு வரும்படி மெசேஜ் அனுப்பிவிட்டாள். அந்த மெசேஜை பார்த்து குஷியான அதீஷன் மொபைலுக்கு முத்தம் வைத்துவிட்டு வெளியே எட்டி பார்க்க அங்கு அவனின் கார் இல்லை. உடனே விசில் அடித்தபடி தன்வி அறைக்கு அவன் வேக வேகமாக செல்ல இவ்வளவு நேரம் அவன் செய்கைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த தன்விக்கு தன்னவனின் தன் மீதான காதலை நினைத்து கன்னங்கள் சிவந்து விட்டது. அவன் வரும் முன் அறைக்குள் சென்றவள் கதவுக்கு பின்னால் நிற்க அதீஷன் மைடியர் பொண்டாட்டி நான் வந்துட்டேன் என்றபடி உள்ளே வர பின்னால் நின்றவள் கதவை சாற்றிய அடுத்த நொடி கைகளால் அவன் முதுகில் பட்டென்று ஒரு அடியை வைத்தாள். என்று கொஞ்சம் கூட வலிக்காத முதுகை தடவி விட்டவன் எதுக்கடி ராட்சசி இப்படி அடிச்ச? இதுக்குதான் மெசேஜ் பண்ணி கூப்பிட்டியா என்றான் முறைப்பாக. பா என்ன நடிப்புடா சாமி என்று இடுப்பில் கை வைத்து முறைத்தவள் கீழே இவ்ளோ நேரம் நடிச்சது பத்தாதுன்னு மறுபடியும் நடிப்ப பாரு என்றால் மிரட்டும் தொனியில். நடிப்பா? நான் எங்கடி நடிச்சேன் என்றான் அவள் கணவன் அப்பாவியாக. அவ்வா என்று வாயில் கை வைத்தவள் ஃப்ராடு ஃப்ராடு ஃபுல்லா ஃப்ராடு என்றவள் இப்ப நான் அடிச்சது வலிக்குதுன்னு சொன்னது அண்ட புழுகு. அதை விட என்னோட பேசாம அப்படியே வாடி வதங்கி போயிட்டேன்னு ஆதுகிட்ட சொன்னையே அது ஆகாச புழுவு என்றவள் என்னமோ வருட கணக்கா என்னோட பேசாம இருக்கிற மாதிரி எல்லாம் சீன் போட்டீங்க கீழே. அப்ப தினமும் நைட்ல திருட்டுத்தனமா என் ரூம் ஜன்னல் வழியா உள்ள வந்து என் மடியில படுத்துக்கிட்டு விடிய விடிய பேசுறதெல்லாம் என்ன கணக்காமா என்றவளுக்கு அவளையும் மீறி வெட்கம் வந்துவிட அவன் முகத்தை பார்க்காமல் திரும்பி நின்று கொண்டாள். அவளின் வெட்கத்தையும் அதற்கான காரணத்தையும் உள்ளுக்குள் ரசித்தவன் பின்புறமாக அவளை அணைத்து கொண்டான். எல்லாம் என்னோட விதி. அவன் தாலிய கட்டிக்கிட்டு பெத்துக்கலாமா இல்ல புள்ளைய பெத்துட்டு கட்டிக்கலாமான்னு ஜாலியா சுத்திட்டு இருக்கும் போது நான் தாலியும் கட்டிட்டு புள்ளையும் வந்த பிறகும் இப்படி நைட்ல ஜன்னல் வழியா எகிரி குதிச்சுதான் என் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க முடியுது என்று ஏக்க பெருமூச்சு விட அவளை அணைத்திருந்த கைகளை எடுத்து முத்தமிட்டவள் எல்லாம் ஆதுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைற வரதான அப்புறம் எல்லாம் சரியாகிடும் என்றால் அவன் மனமறிந்து எனக்கும் புரியுதுடி. ஆனா நீ பிரெக்னண்டா இருக்கிற இந்த டைம்ல எனக்கு உன் கூடவே இருக்கணும்னு ஆசையா இருக்குடி. உன்னோட கைய பிடிச்சுக்கிட்டு பாப்பாவோட ஹார்ட் பீட் சத்தம் கேட்டுக்கிட்டு அது முதல்ல உள்ள அசைற மோமெண்ட உன்னோட சேர்ந்து நானும் உணரணும். நான் உன் வயித்துல கிஸ் பண்ணும்போது அது என்னை எட்டி உதைக்கணும் என்று அவன் அடுக்கிக் கொண்டே போக அவனையே விழி இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் தன்வி. அவனுக்கு குழந்தை மீது ஆசை என்று அவளுக்கு தெரியும் தான். ஆனால் இந்த அளவுக்கு அவனின் குழந்தையை எதிர்பார்க்கிறான் என்று அவள் நினைக்கவில்லை. அந்த ஆனந்த அதிர்ச்சியோடு பாப்பாவுக்காக இந்த அளவு ஏங்குறீங்களா தஷ் என்று கேட்டால் வியப்பாக. அவன் சிரித்துக்கொண்டே அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தவன் பாப்பாவை மட்டும் இல்லடி, அதை சுமந்துட்டு இருக்க அதோட அம்மாவுக்காகவும் தான் நான் ரொம்ப ஏங்கி போய் இருக்கேன். அன்னைக்கு சொன்ன மாதிரி எந்த கஷ்டமான சூழ்நிலையிலயும் நீ தனியா கடந்து வராம எப்பவும் நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன்டி. ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல எங்க அதை செய்ய முடியாம போயிடுமோன்னு பயமா இருக்குடி என்றவனின் குரல் கரகரத்தது. ஏய் என்னப்பா இது, நீங்க எப்பவும் என் கூட தானே இருக்கீங்க. சும்மா ஆதுக்காக சண்டை போடுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம். எப்பாவது நம்மளால முடியாத சூழ்நிலை வரும்போது ஆது கிட்ட உண்மைய சொல்லிட வேண்டியதுதான். இதுக்கு ஏன் ஃபீல் பண்றீங்க என்றவளின் முகம் பார்த்தவன் ஐ மிஸ் யூ சோ பேட்லி டி என்று சொல்ல அவன் குரலை சொன்னது அவன் மனது அவளை எந்த அளவுக்கு தேடி இருக்கிறது என்று. கடவுளே, இவருக்காகவாது ஆது சீக்கிரம் தர்ஷினி அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டவள் தன்னவனை நெஞ்சோடு சேர்த்து அணைத்துக் கொண்டாள். இங்கு அலுவலகம் வந்த ஆதர்ஷ் தன் அறையை நோக்கி சென்றான். அங்கு அவனுக்காக காத்திருக்கும் அதிர்ச்சியை பற்றி அறியாமல்